வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க நண்பர்களே, ஆகியதை ஒரு 5 நிமிஷம் வெளியும் ஒரு 5 நிமிஷம் இரண்டாவும் நமது தினசரி கடமைகளோடு உலகத்துக்கு காட்ட வேண்டிய கடமைகளை வாழ்க்கையின் மூலமாக செயல்படுத்தலாம். நான் முதல்ல சொல்றேன், இயற்கையினால எல்லாரும் விரும்பும் பின்னால வார்த்தைகளை சொல்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், 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 வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகிலே அருள்துறை கொண்டு நிலையங்களெல்லாம் வாழ்க, பொருள்துறை நிலையங்களெல்லாம் வாழ்க, தமிழ்நாடு மக்கள் வாழ்க, தமிழ்நாட்டு அரசு வாழ்க, தமிழ்நாட்டு அரசு தலைவர்கள் வாழ்க, இந்திய நாடு வாழ்க, இந்திய நாட்டு மக்கள் வாழ்க, இந்திய நாட்டு அரசு வாழ்க, இந்திய நாட்டு அரசியல் தலைவர்கள் வாழ்க, உலக வாழ்க வையகம், உலகம் வாழ்க, உலக அரசியல் தலைவர்கள் வாழ்க, உலக நாடுகள் அனைத்தும் வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி. இறை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தகமை சான்ற தலைவர் அவர்களே, இங்கு குழுமியிருக்கும் அறிவுத்திருக்கோயில் அறங்காவலர்கள், இன்னும் இந்த மகாசபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருள்நிதியர்கள், அருட்சொல்லர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த வாழ்த்துக்களை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாதம் வாயை மூடிட்டு இருந்தபோது துருப்பிடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் உடனே வேலை செய்ய தயாராக இல்லை. அதனால் பேசுவது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரு வேளை 2 வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் பேச முடியும். நண்பர்களே, மௌனத்தில் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. நீங்கள் ஒரு நாள் இருந்தாலும் சரி, ஒரு மணி நேரம் இருந்தாலும் கூட சரி, ஆனால் அது பொறுப்போடு இருக்கணும். அந்த பொறுப்பு இல்லாமல் மௌனமாக இருந்து மனித பிறவியில் 2 நோக்கம் இருக்கு. ஒன்று, அது ஆங்கிலத்தில் சர்வைவல்னு சொல்லுவாங்க. நான் வாழ்ந்துதான் உடல் வந்தாச்சு, உயிரோட இணைந்து செயல்பட்டு இந்த உடல் நல்ல முறையில் இருக்கணும். அதற்காக காலத்தால் என்னென்ன தேவைகளோ அதை ஒழுங்காக முடித்துக்கொண்டு இந்த உடலை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அதற்காக பொருட்கள் வேணும், மக்கள் தொடர்பும் வேணும். பொருள் பற்று, மக்கள் பற்று இரண்டுமே வேண்டாம் என்று சொல்வது இயற்கைக்கையும் முரணானது. பொருள் இல்லாத போனால் பசி எடுத்தால் என்ன பண்ணுறது? யாரோ புத்தன் ஆகணும், அது பொருள் தான். அதே போல மக்கள் பற்று இல்லாமல் இங்கேருந்து அங்கே இன்னொரு இடத்துக்கு நகரம்
இந்த கூட்டத்தில் சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைத்துத்தான் வாழ வேண்டியதாக. இந்த இரண்டு வகையில இல்லாம எதுக்காக பிறந்தோம்? ஜீவ இனங்கள் எல்லாம் ஐயறிவோட சுகமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனா மனிதன் என்ற ஆறாவது அறிவு ஒண்ணு வந்துருக்கு. இது எதற்காக பார்க்கிறது? தன்னுடைய முழுமைய பெருமைய உணர்ந்து கொண்டு வாழணும் என்ற அளவுக்கு தான் ஆறாவது அறிவு வந்திருக்க. அந்த ஆறாவது அறிவு பற்றி தெரிந்து கொள்ற போது எப்படி தெரிந்து கொள்றது? மனது கொண்டுதானே எல்லாவற்றையும் உணரணும். அந்த மனமும் இதுவரையில நாம் வாழ்ந்த வாழ்க்கையில பொருள் புகழ் அதிகாரம் போல நின்றோம். இந்த 4 மனசுல வச்சுங்க. எல்லா மனமும் இந்த 4 தான் ஒட்டி நிற்கும். பொருள் வேணும், புகழ் வேணும், அதிகாரம் வேணும், புலனின்பம் வேணும். இந்த 4 ஒட்டி நிற்கும். நிற்கிறது பரவாயில்லை, அது அவசியம்தான். ஏன்னா பொருள் இல்லாத வாழ முடியாது. புலன்கள் இருப்பதனால உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு புலன்கள் வேண்டும், புலனின்பம் வேண்டும். ஆனா புகழும் அதிகாரமும் உழைக்காதையே இன்னும் வேணும், அதிகமாக பெறலான்றதுக்காக வேண்டி புகழையும் அதிகாரத்தையும் தேடுறோம். அது பிறருடைய பொருளையும் அல்லது மற்ற வசதியும் தன்னதாக்கி கொள்றதுக்கு அங்கதான் புகழ் மேலேயும் அதிகாரத்து மேலே ஆசை வருது மனிதன். எப்படி இருந்தாலும் இந்த 4 ஆசை மேலதான் மனிதனுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் போயிட்டே இருக்கும். சரி, பொருள் எவ்வளவு வேணும்னு யாருக்காயும் தெரியுமா? எவ்வளவோ வந்தது பொருள், இது போதும்னு யாராலும் நினைச்சானா? இல்ல. சரி, புகழ் எவ்வளவு வேணும்ன்றது யாருக்காயும் தெரியுமா? இது வரைக்கும் வந்த புகழ், அப்பா எனக்கு இவ்வளவு புகழ் வந்திருக்குது, அன்னை ஒன்னா நினைக்கலாம், மறுநாளைக்கே அதை விட இன்னும் அடுத்தா போல இருக்கணும், அந்த இடத்துக்கு இங்கே போகணும் தான் எண்ணணும். அதே போல அதிகாரம் எடுத்துக்கங்க, புகழ் எடுத்துக்கங்க, ரெண்டும் புலனின்பம் கடைசி வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். மேல மேலன்னா நமக்கு உடல்ல உள்ள கருவிகள் எல்லாம் சக்தி எண்ணெய் கட்டிய சக்தியா தான் இருக்கு. அதுல இன்னும் வேணும்னா ஒரு டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் பார்க்கணும்னு 3 டிவி பார்க்கணும், 3 சினிமா பார்க்கணும்னு சொன்னா என்ன ஆகும்? ஒத்துக்காது. நம்ம உடல்ல ஒரு அளவு தான் இருக்கு, அதிக அனுபவம். எந்த அனுபவமும் கொஞ்சம் மீற போது துன்பமாக மாறிடும். ஆனாலும் இது ஏன் இந்த மாதிரி மனிதனுக்கு இவ்வளவு அனுபவிக்கிற போது எப்பொழுதும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்றதான் நிற்கிறானே தவிர இது வரைக்கும் நமக்கு வந்தது என்ன, இருக்கிறது என்ன, அதனால என்ன அனுபவிச்சோம், இன்னும் அனுபவிக்க முடியாத விட்டுருக்கிறது எது, அது எப்படி அனுபவிக்கிறது என்ற அளவில் இருக்குன்னா ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கக்கூடியது அபரிமிதமான ஒரு பெரிய செல்வமாக கருதும். அவ்வளவு விட்டுட்டு இன்னும் காரணம் இந்த பொருளுக்காகவோ அதிகாரத்துக்காகவோ புலனின்பத்துக்காகவோ இல்லை மனிதனுடைய அறிவு. அந்த அறிவு என்பது எது என்று பார்க்க போது இறைநிலையாக உள்ள சிவமேதான் இங்க அறிவாக இருக்கிறது. இறைநிலை பற்றி, சிவநிலை பற்றி, பிரம்மத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சுத்த வெளி, வெட்ட வெளி, தூய்மையானது, அகண்டாகாரமானது என்ன நினைக்கிறீங்க? யாராவது அதை பார்க்க முடியுதா? அதேதான் இந்த உடலுக்குள்ளாக அறிவாக இருக்கிறது. அதுவும் அனுபவம் தான், இதுவும் அனுபவம் தான். ஆனா இங்கே ஒரு எண்ணெய் கட்டிய உணர்வு நிலையிலையும் தேவை என்ற இடத்துல இருக்குங்க அறிவு. அங்க தேவை என்ன உள்ள ஜீவன்களை அதை முடிக்கக்கூடிய அளவுல இருக்குது பேரறிவு. பேரறிவு கொடுத்து கொண்டே இருக்குது, சிற்றறிவு வாங்கி கொண்டே இருக்கு. ஆனா இன்னும் வேணும் இன்னும் வேணும். இந்த இடத்துல இருந்து இந்த நிறைவு பெற வரைக்கும் எனக்கு இன்னும் வேணும்ன்ற எண்ணம் நிற்குது பாருங்க. அது நிற்கிற வரைக்கும் எனக்கு நிறைவு வராது, திருப்தி வராது. திருப்தி வராத வரையில மனதுக்கும் டென்ஷன், உடலுக்கும் டென்ஷன். எப்பொழுதும் மனம் ஒன்று
ஒரு அமைதியாக வந்தாதான் உடல்ல டென்ஷன் இல்லாத இறுக்கம் இல்லாம நல்லா இருக்கும். அப்ப எல்லா உடல் உறுப்புகளும் சரியாயிடும். எந்த இடத்துல இந்த மாதிரி இன்னும் வேணும்னு ஒரேபடியா ஐயோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு சரி ஏதோ ஒண்ணு நினைக்கிறோம் வச்சுக்க கிடைச்சு போச்சு இதோட போதும்பா ஆனிட்டு என்ன நினைக்கிறோமா இன்னும் அடுத்த வந்து எப்படின்னு அப்படிதான் போகும். ஆகையினால அதெல்லாம் அறிவு அறியணும் என்பதற்காக அறிவில அறிவு பெருக்கம் வேகம் பெருக்கி கொண்டே இருக்குது. அப்படி பெருகக்கூடிய அறிவை ஒரு சிறு பொருள்ல சிறு இன்பத்துல நான் வச்சோம்னா அது போதலை. அதனால அதை தாண்டி 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 போயிட்டே இருக்குது. அதுதான் இன்னும் வேணும்ன்றதே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இப்போ மலையில இருந்து ஒரு ஆறு வருது, கட்டி பெரிய அணைக்கட்டாக்கு இன்னும் அந்த போகும் காவ வைக்கிறோம் எல்லாம் போய் கடைசியில இங்க கடல். அந்த கடல் நோக்கி போற தண்ணிய வழியே நீங்க எத்தனைதான் மடக்கி பிடிச்சாலும் நிக்காது. கடைசியில கடைய அது எங்கேயும் போய் நேரா கடல்ல சேர முடியலன்னு வச்சுங்க, ஊத்தாக உள்ள போயிடும், இல்ல ஆவியாக மேல போயிடும், மறுபடியும் அந்த கடல்ல போய் மழையா பெஞ்சிடும். அதை போய் சேர்றதுக்கு அதனுடைய நோக்கம் எப்படி இருக்கோ அதே போல அறிவு தன்னை அறிவதற்கே உயர்ந்து கொண்டிருக்கு. அதை இப்படி சின்ன சின்ன இடத்துல எல்லை கட்டி ஒரு காவாயாவோ அல்லது குளமாகவோ குட்டையாவோ வச்சு தேக்கி வச்சா நிற்குமா? நிற்கிறது. ஆகையினால அதனாலேயே அதற்காக இதுவரையில வந்த மகான்கள் கண்டுபிடிச்சது அந்த மன அலையை குறைச்சி இந்த மனதுக்கு அடித்தளமாக உள்ள இறைநிலையோட கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டோமா அது எப்பொழுதும் இந்த பேராசை இருக்காது. என்ன உண்டோ அதை அனுபவிக்க முடியும், என்ன வேணுமோ அதை பெறவும் முடியும். அந்த அளவு கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் இந்த இறைநிலையில எப்பொழுதுமே இந்த மனதுக்கு ஒரு பற்று ஏற்படுத்துறோம் போது பக்தி மார்க்கம் உண்டானது. அதான் இந்த உலகம் எவ்வளவு வீடானது அந்தந்த இடத்துல அந்தந்த காலத்துல பக்தி மார்க்கத்துல வெவ்வேறு வகையா இருந்தாலும் என்ன இறை வணக்கம் ஒண்ணு, அதுக்கு அடுத்த போல செயல் மனித கூட்டுல நல்ல முறையில நடந்து நட்பை வளர்த்து கொள்ளணும் என்பது இந்த ரெண்டு தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு அந்த இறைநிலை அடையத்துக்கு எத்தனை விதமான எண்ணங்களோ கொண்டு வந்தாங்க. பின்னால வந்த சயின்ஸ் உலகத்துல அதுக்கு கிட்ட கூட போக முடியாத திருப்பி இந்த மனம் வந்து அலைநிலையில் இருக்கு பாருங்க, அதுக்குத்தான் அதிகமாக போக்கிடம் கொடுத்து வருதே தவிர அந்த இறைநிலைக்கு போறது முன்னாடி போறதுக்கு இது வரையில வந்த சயின்ஸ்ல இல்லவே இல்லை. ஈவன் இந்த சைக்காலஜி எவ்வளவோ உயர்ந்திருக்கிறது இன்னைக்கு சயின்ஸா விஞ்ஞானம். ஆனா நான் UCLA நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது லாஸ் ஏஞ்சலஸ்ல அங்க காலேஜ் பெரிய காலேஜ் இருக்கு, அதுக்கு UCLA. அந்த இடத்துல சைக்காலஜி ப்ரொஃபஸர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு என்னை வந்து நீங்கள் மனதை பற்றி கொஞ்சம் பேசணும் எனக்கு கூப்பிட்டாங்க. போய் பேசணும். ஐயா எங்களுக்கு ஒன்றுமே இன்னும் எங்களை அதை எட்டி பிடிக்க கூட முடியல உங்களுடைய கருத்தை. சார் நீங்கள் சைக்காலஜி படிக்கிறீங்களா, மனன்றது என்னன்னு கேட்டேன். அது ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, யூ திங்க் இட் இஸ் நாட் நெசசரின்னு நான் கேட்கிற போது அது நெவர் மைண்ட், இதுதான் மைண்டை பத்தி இருக்கு. இம்மாதிரி எந்த நான் வந்து சில அன்பர்கள் நம்ம தத்துவத்துல மேநாட்டில் ரொம்ப நல்ல பிடிப்பு அவங்களுக்கு, ஏன்னா விஞ்ஞானத்திலே இருக்கிறதுனால. அதுலேயும் நம்ம தமிழ் மக்கள், அதாவது இந்திய மக்கள் சிக்காகோவில் அதிகம். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய தத்துவத்தில் ரொம்ப பிரியம். அவர்களெல்லாம் இந்த
தத்துவத்தை இன்னைக்கு பாராட்டிட்டு வர்றாங்கன்னு வச்சுங்க. அவ்வளோ பேருமா இது இப்போ நாங்கள் எப்படி இதுக்கு முன்ன கொண்டு வர்றது? சரி, இப்போ ஒன்றும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது செய்யறதுன்னு சொன்னால் இது பாடத்திட்டத்தில் வரணும். பாடத்திட்டத்தில்னு வர்றபோது, அதாவது இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் ஒரு ரிலிஜியனாகவோ தத்துவத்தாகத்தான் எடுத்துக்கிறாங்களே தவிர சயின்ஸாக எடுக்க முடியாது சயின்டிஸ்ட். ஏன்னா சயின்ஸுக்கும் சயின்டிஸ்டுக்கும் ஒரு எல்லை இருக்கு. எந்த பொருளை கால தூர பருமன் வேக என்ற 4ஆல கணிக்க முடியாதோ புலன்கள் மூலமான காட்சியில, இன்னும் அந்த புலன்களை விருத்தி செய்து கொண்டு அதனுடைய சக்தியை விருத்தி செய்து கொள்வதற்கு உரிய கருவிகளாலேயும் விருத்தி செய்து கொண்டு, அதாவது புலநோக்கி பெருக்காடி முதலியவர்களெல்லாம் செய்து அதில் அதை நிரூபிக்க முடியாதோ அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இதுதான் சயின்ஸ். அப்போ மனம் இருக்குதா, உயிர் இருக்குதா, அது ஹம்பக்காது. யாரு மடி செஞ்சு பேசுற பேச்சு அது உயிர் இருக்குதான்னு. ஒரு டாக்டர், ரொம்ப பெரிய டாக்டர், பேர் எடுத்த டாக்டர், அவர் இப்போ இதில் சேர்ந்து ரொம்ப முன்னுக்கு வந்திருக்காரு. அவர் முதல்ல என்னங்க உயிரை பற்றி பேசுறீங்களே, நான் ஒரு டாக்டருங்கண்ணா. சரி, உங்களுடைய கருத்து என்னன்னா? அது ஒரு சாதாரண ஒரு அனுமானம், வெறும் கற்பனை தானே தவிர ஐ கேன் சி தேர் இஸ் நோ லைஃப் அட் ஆல் இன் தி பாடி. அந்த மாதிரி லைஃப்ன்றது ஒன்றும் இல்லை. எப்படி சொல்றீங்க கேட்டா, பாருங்க, இந்த உடலை எத்தனை கூறு போடணுமோ போட்டு துண்டாக்கி எல்லா இடத்துலையும் நான் சோதனை போடக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்ததுக்கு எங்கேயுமே அந்த உயிர் இல்லை. அப்படி விஞ்ஞானத்துல ஒரு அது எடுத்து காட்டணும், புலன்களுக்கு எடுத்து காட்டணும். அப்புறம் நின்று போச்சு. அதனால உயிரை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ கர்ம வினைகளை பற்றியோ அவனால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கர்ம வினைகளை பற்றி இப்போ நானுங்க விளக்கிட்டு வர்றபோது, எந்த செயல் செய்தாலும் இந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக அது வாங்கி அதை காந்த அலைகளாக மாற்றி, இந்த எப்படி எனர்ஜி பார்ட்டிகிள் என்பது அது இயக்க சக்தியாக இருக்கிறதோ அதிலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் அதே பார்ட்டிகளாக ஷேடு, அதாவது ஒரு நிழல் அலையாக இப்படி இருக்கிறது என்றது இப்போ எழுதியிருக்கக்கூடிய நூலில் விரிவாக கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பார்ட்டிகள்ல அது எல்லாவற்றையும் பதிந்து விட்டு கம்ப்யூட்டர் சிப் மாதிரி நம்முடைய உடல்ல வேலை செய்யுது. இப்போ நீ என்ன 3 வயதிலிருந்து இன்று வரையில செய்தெல்லாம் நினைச்சு பார்த்தாலும் முக்கியமானதெல்லாம் நினைக்க முடியுது. எங்கே இருந்து we don't concern about it. இதுதான் விஞ்ஞானிகள். எப்ப என்ன முன்னே பதிஞ்ச பதிவோ அல்லது இப்ப நான் செய்கிற வினைக்கு விளைவோ தெரியாத போனா மனிதன் எப்படி நல்லதுதான் செய்யணும்னு சொல்லுவான், செய்வான் முடியாது. ஆகையினால வினப்பதிவுகளை பதிந்து கொண்டு அதை அப்படியே சேமிச்சு வச்சு மீண்டும் வெளிக்கொண்டு வந்து நினைவுக்கோ அல்ல செயலுக்கோ கொண்டு வந்து இன்பமோ துன்பமோ அளிக்கக்கூடியதுக்கு இதை காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்ற அளவில் பேசுறாங்க. ஆனாலும் விஞ்ஞானத்தில் வரல. இப்போ தெய்வத்தை பற்றியோ உயிரை பற்றியோ இந்த பதிவுகள் வினைகள் பதிவை பற்றியோ அதை செயல்கூறிய விளைவுகளை பற்றியும் மனிதனுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த விஞ்ஞான இடத்துல எப்படி நலம் விளைவிக்கும். ஆகையினால இப்ப இத விஞ்ஞானிகள் உடனே ஏற்றுக்கொள்வார்களா? நான் இறைநிலையை பற்றி சொன்னா எங்கும் நம்ம ஒரு புலவர் சொல்றாரு, அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமா என்ற அந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னோம்னா இதெல்லாம் சாதாரண இமேஜினேஷன் அதோட முடிச்சுப்பாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இமேஜினேஷன்னா அவங்க இந்த சுத்த வெளின்றதுக்கு ஏன் நம்பல? சுத்த வெளின்றது வேக்கும், இட் இஸ் நத்திங். இப்ப இதான் அவங்களுடைய சொல்றேன். நான் சொல்றேன், இன்னும் பெரிய பெரிய சக்தியெல்லாம் இந்த
பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு சொல்றீங்களா இல்லையா, பார்க்கறேன் இல்லையா, எங்கே இருக்கின்றன? நான் சொல்றேன், அந்த சுத்த வெளி வேக்கும் என்று நீங்க எது சொல்றீங்களோ, ஒண்ணுமில்லைன்னு என்ன சொல்றீங்களோ அதன் மேலதான் மிதந்து கொண்டு உருண்டுகிட்டு எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கிறது என்றதை ஒத்துக்கிறீங்களா? அது ஓரளவு ஒத்துக்கலாம். இட் இஸ் நாட் ப்ரூவ். அதான் கேட்டேன். எறும்பு யானையை கடிக்க தெரியும், எறும்புக்கு யானையை பார்க்க முடியுமா? முடியாது. அதே போலதான் குறுகிய மனநிலையில உள்ளவர்களுக்கு அந்த பெரும் பொருள் கிட்டாது, பார்க்க முடியாது. அது இயல்புதான். எனவே இப்போ என்னுடைய முறை என்னன்னா, இதுவரைக்கும் வந்த விஞ்ஞானிகள் கூட சொல்லியிருக்காங்க, அருட்துறை இல்லாத, அதாவது பிலாசபி இல்லாத, தத்துவ ஞானம் இல்லாத ஒரு விஞ்ஞானம் மாத்திரம் அது குருடுதான். அதே போல விஞ்ஞானத்துக்கு ஒத்துக்கொள்ளாத தத்துவ ஞானம் நொண்டின்னு சொல்றாங்க, அது சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்ப இவங்க 2 பேரும் எப்படி கூட்டுறது? அதுக்காக நம்ம நாட்டில் ஒரு புத்தகமே, ஒரு இதுவே இருக்கு, ஒரு சரித்திரமே. யாரோ ஒருத்தர் நொண்டி, ஒருத்தர் குருடன், ஒருத்தர் 2 பேரும் புலவர்களாம். இந்த 2 பேரும் புலவர்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரு கோஆபரேஷன் வந்துட்டாங்க. சரி, நீ என்னை தூக்க வேண்டியது, நான் வழிகாட்ட வேண்டியது, நடக்க வேண்டியது, நீ போற இடம்லாம் நான் வரேன், நான் போற இடத்துலாம் நான் போறேன்ட்டு 2 பேர் அவர்கள் சில பாடல்கள்லாம் பாடுவாங்கன்றதெல்லாம் கூட இருக்கு. ஐயாவுக்கு தெரியும் அதை யார் என்னன்னு. அப்போ இவர் ஒரு பாடி 2 அடி பாடுவார், மேல இருக்கிறவரு, கீழே இருக்கிறவர் அதுக்கு பதில் கொடுப்பாரு. அந்த மாதிரியே இருக்குது அந்த பாடல்கள்லாம். நல்லா இருக்கும், நல்ல கருத்துடைய பாடல்கள்லாம் இருக்கும். அப்போ அதே போல இன்னைக்கு விஞ்ஞானமும் தத்துவ ஞானமும் இணைந்தாலே ஒழிய உலகுக்கு எந்த வகையிலையும் அமைதியோ அல்லது விமோசனமோ இல்லவே இல்லை என்றதை நான் நீண்ட நாள் ஆராய்ச்சி செய்த போது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த வழியில எனக்கு ஒரே ஒரு இடத்துல அதிக நாள் சிந்திச்சுட்டு இருந்தேன். இவ்வளவு அறிவுடைய மனிதன், இயற்கை வளம் நிறைஞ்சு இருக்குது, வளர்ந்துட்டு இருக்குது, விஞ்ஞானம் இன்னும் அவனுக்கு உதவியா இருக்கு, ஏன் தவறு செய்யலாம்? பிற பொருள் கவர்ந்துதான் வாழணும்ன்ற எண்ணம் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரையும் குடிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிறர் அடக்கி தாம்னா உயர்ந்தாகணும், அதாவது தாம் தனது என்ற எண்ணம் ஏன் வரணும் பார்க்கும்போது, இந்த கருவமைப்பை பற்றி ஆராய்ந்து கொண்டே போன போது, முதல்ல மனிதன் தோன்றினான். ஒவ்வொரு மதத்தில் ஒரு மாதிரியா சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஆனா விஞ்ஞான அறிவோட பார்த்தோம்னா, மனிதனுக்கு முன்னே 2 விலங்கினங்கள் சேர்ந்து தான். ஏன்னா திருப்தி இல்லாத ஒரு உருவம் வர முடியாது, அதுவும் மனித உருவத்தை போல முழு ஸ்ட்ரக்சர் உள்ளது வர முடியாது. அப்போ விலங்கினத்திலிருந்து தான் வந்துருக்கு. அந்த விலங்கினத்தை எடுத்துக்கொண்டோம்னா 5 அறிவு உள்ள விலங்கினத்திலிருந்து 2 அறிவு உள்ள புழு வரையில எடுத்துக்கோம். எல்லாம் நான் பல காலம் 50 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்த அந்த இடத்துல அப்படி பார்க்கிற போது சிலது தவிர, அதாவது மாடு, ஆடு, அணில், இன்னும் அந்த மாதிரி முயல், இப்படி இந்த சில இதை தவிர எல்லா உயிர்களும் இன்னொரு உயிரை ரெடிமேடு சூட்டா போட்டுக்க வேண்டியது உள்ளோம். அவ்வளோதான். அப்படியே பிடிச்சு அடிச்சு சாப்பிட்டு கொண்டு குடிச்சிட்டு தான் வாழ வேண்டியது. அப்படிதான் இருந்ததை தவிர எந்த உயிரும் இயற்கை வளத்தை நேரடியாக பயன்படுத்திக் கொள்வது இல்லை, உற்பத்தி பண்றது இல்லை பொருளை என்ற போது. அப்போ இந்த பதிவு ஒரு ஜீவன்லேருந்து இன்னொன்னு வருதுன்னு அதேதான் வரும். அதாவது பிற உயிர்களை கொல்றது சொன்னா கொலை ஒண்ணு, அதனுடைய உடம்புல இந்த சதையை சாப்பிட்றதுன்னா திருடு ஒண்ணு, கொலை ஒண்ணு, திருடு ஒண்ணு. அப்புறம் அது உரிமையை பறிக்கிறது என்று சொன்னா அதான் இன்னைக்கு அரசியல். அதாவது
எவ்வளவுக்கு எவ்வளவு பிற உரிமையை பறிக்கணுமோ அது ஆரம்பத்துல அரசியல் எப்படி வந்ததுன்னா பிற உரிமையை இன்னொருத்தர் பறிக்காது இருக்கிறதுக்கு உரிய பாதுகாப்பு தான் அரசியலாக வந்தது. இதை பார்த்தா அந்த உரிமையை பறிக்கிறவன்னா சேர்ந்து அரசியலுக்கு வந்தான். அப்ப எப்படி இருக்கும்? அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பறித்துண்ணுதல் என்ற ஒரே ஒரு குற்றம் தான் உலகத்துல மனிதன் என்று இருக்க. சரியா நீங்க கவனிச்சு பாருங்க. 100 குற்றம் விவரித்து சொல்லலாம், அதுக்கு தண்டனை சொல்லலாம், அது எல்லாம் இருக்கு. ஆனா ஒரே குற்றம் தான் பிறர், அதாவது பறித்து உண்ணுதல், பிறர் உடனே பிறர் பொருளை, பிறருடைய அதிகாரத்தை, அந்த மாதிரி எந்த வகையிலும் வாய்ப்பை ஏற்பட்டுக் கொண்டாரே தவிர பறித்துக் கொள்வதற்கு தான் இயற்கையில இருந்து பொருள் உற்பத்தி பண்ணி வாழணும் என்றது விவசாய புருஷன் தவிர வேற உலகத்துல வேற யாரும் இல்லை. விவசாயம் செய்யறவங்கத்தான். அதனால்தான் நம்ம திருமூலர் ஒரு இடத்துல சொல்றாரு, புண்ணியம் செய்வோருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அதை கூட என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பின்னால விளக்கம் எழுதுனேன், நேரடியே கோயிலுக்கு போ, தண்ணிய தலையில ஊத்து சாமி தலையில, பூவை 2 போடுன்னு சொல்றாரு. அண்ணர் அதை கண்டு அருள் புரிவான். இப்படி பண்ண போறாங்கன்னா அவருக்கு தெரியும். அதனால வடமாடன் கோயில் பகவர்க்கும் ஈவாயேல் நடமாடும் கோயில் நம்பருக்கு நட்டவேன்னுட்டு இருந்தார். அவருடைய எழுத்தே தான். கடவுளுக்கு கொடுக்கணும்னு நீ ஏதாவது செய்யற பாரு உனக்கு நட்டம்தான். ஆனா மனிதனுக்கு செய்தீங்கன்னா மனிதன் உள்ள அறிவா என்ன அனுபவிக்கிறேன் கடவுள் தான், ஆகையினால் அவனுக்கு ஏற்கும் சொல்லி நல்ல விளக்கம் கொடுத்திருக்கார். எனவே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பறித்துண்ணுதல் என்பதிலேயே முதல் மனிதன் உற்பத்தி பண்ணலாம். உற்பத்தியான மனிதனோ ஆணோ பெண்ணோன்னு வச்சுங்க, அதுல இருந்து அந்த குடும்பம் விரிச்சுக்கிட்டு வந்தது. இன்னைய வரைக்கும் இந்த பழைய கணக்கெடுத்து எங்க ஐந்தொகை விட்டு போச்சுன்னு பார்த்தது யாருமே இல்லை. ஏன் மனிதன் குற்றம் செய்யறான்ட்டு இது வரைக்கும் பார்க்கல. நான் ஆராய்ச்சி தான் செய்துட்டு வர்றேன். ஆனா பார்த்து தன்னிலை உணர்ந்த மகான்கள் கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்றது, இந்த உலகத்தை இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்ன சொல்லி பார்த்தாங்க. நீ இந்த உலகத்துக்கு போவாதவன் போ, இதான் உலகம் செய்தது. அந்த அந்த உண்மையை உரைத்தார்களே, யார் யார் என்னென்ன உண்மைகள் உரைத்து மக்களை திருத்தணும்னு சொன்னாங்க. அப்பா நீ இந்த உலகத்துக்கு தேவையில்லை. அப்படியே நானும் அரசியல் பொருளாதாரத்தை பற்றி முதல்ல ஒரு முன் பகுதியில் அதிகமான ஈடுபாடு கொண்டு வளர்த்துக்கிட்டே வந்தேன். ஒன்றும் இல்லை, வெறுப்பு தான் மிச்சம். அதன் பிறகுதான் என்னன்னா, இந்த பறித்துண்ணுதல் என்ற பதிவு இருக்கு பாருங்க, அது தலைமுறையாக வந்துட்டே தான். வாய்ப்பு தான் வெவ்வேறு வருதே தவிர, ஒரு டாக்டரா இருந்தா சரி, நோயாளி தான் கேட்கும். அதே போல இன்னொரு யார் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி கூட உறவுல அவங்களை எப்படி நான் நடக்கலாம், இவங்களை எப்படி நான் நடக்கலாம், இதுதான் இருக்க தவிர நான் என்ன உதவி செய்ய முடியும் என்ற அளவுக்கு அப்படி வாங்குவது நிறுத்தி கொடுப்பது என்று ஆரம்பிச்ச உலகம் கொடுத்து கொண்டே இருக்கலாம். எவ்வளவு வேணாலும் கொடுத்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு சக்தி மனிதனுக்கு இருக்கு. ஆகையினால இப்போ பறித்துண்ணும் செயலை மாற்றி நாம் செயல் செய்து சம்பாதிச்சு நாம் சாப்பிடணும், அதன் மூலமாக பிறருக்கு உதவும் என்றது அந்த இட்டார் பெரியோர் இடாதார் இனிகுலத்தோர் என்ற இடத்துக்கு மனிதன் வரணும்னு சொன்னா, அந்த பழைய பதிவுகளெல்லாம் மேக்னட்டிக் போர்ஸாக இருக்குத, பதிந்திருக்குது, எத்தனையோ கோடி தலைமுறைகளாக வந்திருக்குத, அதெல்லாம் மாற்றி அந்த சீர்திருத்தம் அந்த கருவிலேயே ஆகாத குழந்தை உற்பத்தியில இருந்து பள்ளிக்கூட படிப்புல இருந்து சமுதாயம் திரும்பினாலுடைய உலகத்துக்கு நலம் பெற முடியாது. இது எப்படி குழந்தை உற்பத்தியில வந்து நல்ல குழந்தைகளாக உற்பத்தி பண்ணணும்னு யாருக்கு என்ன இருக்குது? நான் பார்த்த வரைக்கும்
இந்த 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே பார்க்குறேன், அதுக்கு முன்னே பார்க்குறேன். கணவன் மனைவி ஏதோ காலம் ஆச்சுன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவனே எங்களுக்கு பொது விடிஞ்சா நல்ல நேரத்தை கொடுன்னு கும்பிட்டுட்டு போய் படுப்பாங்க. அப்போ குழந்தை உற்பத்தி ஆகணும்னு வச்சுங்க. அந்த குழந்தையெல்லாம் எப்படி இருந்தது? இன்னைக்கு பெரும்பாலும் 75% கருத்தரிக்கிறதெல்லாம் சினிமா பார்த்துட்டு வந்த உடனே, அது மேலாட்டிலையும் சரி கீழ்நாட்டிலையும் சரி, அந்த குழந்தை எப்படி இருக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அது வளர்ந்து எதிர்க்கிற போதுதான் சதியை எனக்கு வந்து வாச்சிட்டேன்னு சொல்றாங்க. அந்த கருவமைப்பிலேயே அந்த தத்துவம் தெரியணும், எப்படி அமையணும்னுட்டு, எந்த எண்ணத்தோட அமையணும்ன்றது. அதே போல அந்த கரு உள்ள இருக்கிற போது வளர்ற போது எப்படி நடந்து கொள்ளணும் பெண்மணிகள் என்றது அவங்களுக்கு தெரியணும். அவர்களை எப்படி நடத்தணும்ன்றது குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு தெரியணுமே. இங்கு ஏற்படக்கூடிய வெறுப்பு அல்லது மற்ற உணர்ச்சிகள் எல்லாமே அந்த குழந்தைக்கு பதிவாயிடும். அதுக்கப்புறம் அதுவே அப்பனை எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய உலகத்தை எங்க இருந்து திருத்தது பாருங்க. அதனால்தான் நான் கண்டுபிடிச்சேன் 2 வழி. ஒன்று, சமுதாயத்தில் உள்ள மக்கள் உணர்ந்து தெரிந்து செயல்ல திருந்தி அவர்கள் மூலமாக நல்ல குழந்தைகள் உற்பத்தி ஆகணும். ஒண்ணு. அதன் பிறகு இந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உற்பத்தி ஆனாலும் தத்துவம் தெரியும். உலகத்துல விஞ்ஞானிகளுக்கு நான் போய் தத்துவத்தை நீங்க போதிச்சா இது ஹம்பக்குங்க முடியாது. ஆனா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், இதுவரையில ரிலிஜியன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமா உணரும்படியா செய்துட்டா விஞ்ஞானம் இங்க விஞ்ஞானிகளோடத்தான் சேருமே தவிர விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தோட வர மாட்டாங்க. அதனால இப்ப நாம் செய்ய வேண்டியது எல்லா மக்களிடத்திலையும் இந்த தத்துவ விஞ்ஞானம் நல்ல தெளிவு பண்ணும். விஞ்ஞானம் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்க வேணாம். விஞ்ஞானம் இயற்கையில உள்ள வசதியை வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ டெக்னாலஜி. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு தத்துவ ஞானி. ஆனா அந்த விஞ்ஞானத்தை இன்னைக்கு கொண்டு பயன்படுத்துறவர்கள்லாம் டெக்னாலஜிஸ்ட். அவங்களெல்லாம் விஞ்ஞானிகள்னு சொல்ல முடியாது. டெக்னீஷியன்ஸ் உறுப்புகளை வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு பிசினஸுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்க இன்னும் இது வரைக்கும் செய்த சேவையை உலகம் மக்கள் மறக்கவே முடியாது, குறைச்சி பேசவே முடியாது. ஆனாலும் இன்னைக்கு இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்ததை ஏன் மனித குலத்துக்கு நன்மை செய்ய முடியவில்லை பார்த்தா, வளர்ந்த விஞ்ஞானம் வளர்ந்த விஞ்ஞானிகளும் 2 பேர் 2 பக்கத்துல. அதாவது இப்போ குடுமி இல்லைன்னு வச்சுங்க, ஆனா எல்லாருக்கும் இந்த ஸ்கிராப் தலைதான். அதனால்தான் குடுமி போச்சு. இந்த அரசியல்வாதி பிடிச்சிட்டு இருந்தான். இந்த ஃபுல்லா அதாவது இண்டஸ்ட்ரீஸ் இந்த விஞ்ஞானிகளை இப்படி பிடிச்சிட்டாங்க. இவன் இப்படி அப்படி போக முடியாது. போனால் சோறு இல்லை. ஒரு விஞ்ஞான கருவியை வாங்கறதே கையில பணம் இல்லை விஞ்ஞானிக்கு. அதனால இவன் சொல்றபடி கேட்கணும், அவன் சொல்றபடி கேட்கணும். எந்த விஞ்ஞானி இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறான் பாரு, முடியாது. அதுதான் நான் சிக்காகோவில் அந்த சொன்ன போது, நீங்க இப்ப இருக்கிற போது நீங்க விட்டுட்டு வர முடியாது. அரசியல்வாதியோ அல்லது பொருள் உள்ள இண்டஸ்ட்ரியலிஸ்டையோ விட்டுட்டு வர முடியாது. நீங்க செய்யுங்க. வெளியே வந்துட்ட பிறகு நீங்கள் எல்லாம் சேர்ந்து விஞ்ஞான கழகம்ன்ட்டு விஞ்ஞானிகள் கழகம்ன்ட்டு உலக இதுவாக வரணும். இனி இதுவரைக்கும் செய்த பாவங்களுக்கு விமோச்சனமாக இந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மை செய்யணுமோ யோசனை பண்ணி 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 நீங்க சொல்லணும். ஐயா நாங்க மாத்திரம் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டேன். இல்லை, இன்னைக்கு பள்ளிக்கூட்டு பசங்களே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு என்னென்னவோ பெரிய காரியங்கள்லாம் சாதிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு நாளைக்கு இனிமே இந்த மனித சமுதாயத்துக்கு விரோதமான செயலை நான் செய்யறதில்லை போடுங்க. என்ன ஆகும் உலகம்? இன்னைக்கு எல்லாம் மாறிடும். உங்க கையில் தான் இருக்கு. ஆனா இந்த
சிக்காகோவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளால் மாற்ற முடியாது. அது விஞ்ஞான உலகம் முழுக்க விரியணும் என்ற போது, அதனாலதான் நான் அங்க விளக்கண தத்துவத்தை அங்கேயே வந்து ரிஜிஸ்டர் செய்து, மன்ஸ்டர்ன்றது பக்கத்துல உள்ள ஒரு 60 மைல்ல உள்ள இடம், அந்த இடத்துல ரிஜிஸ்டர் செய்து அந்த மாகாணத்துல இன்னைக்கு வேதாத்ரி லா ஆஃப் யூனிஃபைட் ஃபோர்ஸ்ன்னுட்டு அங்க வளர்ந்துட்டு இருந்து அதனுடைய பிரான்ச் தான் இங்க வச்சிருக்கோம். அதுக்கு இப்போ அந்த நூலை உலக விரிவான தெளிவாக மனிதன் வந்து கடவுளை உணரணும், உயிரை உணரணும், அந்த ஜீவகாந்த சக்தி பான்காந்த சக்தியை உணரணும், எப்படி எல்லா நிர்வாகமும் நடக்கிறது இது என்பது தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். அதற்கு எழுதிட்டா மாத்திரம் போதாது, எழுத்து சொல்லு ஓரளவு தான் வேலை செய்யும். நேரடி விளக்கம் வேணும், நேரடி பயிற்சி வேணும், மனதை அந்த அளவுக்கு ஒடுக்கி வரணும். இப்போ நீங்க உட்கார்ந்து மௌனத்தில் இருக்கீங்க, என்ன முதல்ல விரியறத குறைச்சோம், அதுக்குரிய வாய்ப்பை குறைச்சோம். அப்ப மனம் வந்து உள்ள அடங்குது. அப்புறம் ஆராயம். அப்ப ஆராயம்னா இந்த மனம் வந்து 2 பட்டதுன்னு வச்சுக்கோங்க. நிலை ஒண்ணு, அலை ஒண்ணு. நிலையாக இருக்கிறது தான் வில் பவர் என்றும் இறைநிலை என்றும் சொல்லக்கூடியது நிலை. அலையாக இருக்கிற போது மனம் புலன்களையும் பொருட்களையும் வைத்துக்கொண்டு விரிந்து 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 ஒடுங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது மனம். இப்படியே இருக்கக்கூடிய மனமாக இருக்கிறதுக்கு நிலையாகவும் வர்றதுக்கு எந்த அளவுக்கு சுருங்கி உள்ள இறைநிலையோட ஒன்றுதான் அந்த அளவுக்கு தான் மனதுக்கு அமைதியும் மனதுக்கு தரமும் திறமையும் வலு உண்டாகும். அந்த மனது இல்லாத எந்த காரியத்தையும் யாரையும் சாதிக்க முடியாது. ஆகவே இந்த மன வலிவுக்கு பழகி கொள்றதுக்கு மற்ற எத்தனையோ சாதனைகளை விட இது மௌனம் வந்து நல்ல சாதனை. அதோட வாய் பேசாத மாத்திரம் இருந்துட்டா நான் மௌனம்னு 5 நாள் மௌனம் இருந்தேன், 7 நாள் மௌனம் இருந்தேன் சொல்லி கொண்டா போறாது. அது இந்த அரசியல்வாதிகள் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக் போலதான் ஆகும். அதுல வந்து ஒரு உண்மை இருக்காது. ஆனா உட்கார்ந்தியா எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எனக்கு என்ன வேணும் என்ற போது ஒவ்வொன்றா வர்ற அப்பெல்லாம் ஆராய்ச்சி செய்து முடிவு எடுத்துக்கொள்ளும். என்னென்ன துறையில இதுதான் செய்யணும். இப்படின்னா குடும்ப விவகாரத்தையும் ஆராய்ச்சி செய்து முடிவு கொடுக்கலாம், நம்முடைய எண்ணங்களையும் ஆராய்ச்சி செய்து முடிவு கொடுக்கலாம், அல்லது உலகத்துக்கு வேண்டியதுக்கு முடிவு கொடுக்கலாம். எனவே அதுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பாக இப்போ மௌனத்துல எவ்வளவு நன்மை வருது. இங்க சில அன்பர்கள், இந்த காலத்து அன்பர்கள்லாம் கேள்வி கேட்கறதுக்கு மாத்திரம் ரொம்ப துணிஞ்சு இருப்பாங்க. ஆராயறவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்காதவங்க எல்லாம் ஆராய்ந்து சும்மா ஆராயாதவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க நம்ம எல்லாம் ராத்திரில படுத்தா தூங்குறோம்னு, காலையில பொழுது விடுகிற வரைக்கும் மௌனமா தானே அது போறாத தனியா உட்கார்ந்துக்கிட்டு மௌனம் இருக்கணுமா? அங்கேதான் ஒண்ணுமே தெரியும், உனக்கு என்ன செய்யறோன்றது ஒண்ணு தெரியாத. ஆகையினால எங்க இருக்கிறது என்ன செய்யறோம் உங்க மனதை பத்தி ஆராயம். விழிப்பு நிலையில உள்ள மௌனத்துலதான் செய்ய முடியுமே தவிர தூக்க நிலையில உள்ள மௌனத்துல வராது. ஆகையினால விழிப்பு நிலையில இருந்து அப்ப கூட நான் பார்க்கிறேன் சில அன்பர்கள், அவங்க ஏதோ ஒரு வேகமா இன்னொருத்தர் சொல்லணும், அவர் சொல்றாரு, அது பதில் எழுதுறாருன்னு வச்சுக்கலாம், அவருக்கு பொருட்களை அந்த உணர்ச்சி வயப்பட்ட செயல்களைத்தான் வாய்தான் பேசலையே தவிர அதெல்லாம் மௌனம். மௌனம் என்றால் ஒரு குறிப்பு, எதற்காக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்க எந்த எண்ணம் நான் நல்லது செய்யணும், உலகத்துக்கே நன்மை செய்யணும்னு உட்கார்ந்து நீங்க அலைய பாய்ச்சிருக்கீங்கன்னு நான் செய்யணும். அதை குழந்தை வந்து என்னப்பா எனக்கு நான் பள்ளிக்கூடம் போகணும் அல்லது எந்த மாதிரி ஒருத்தர் கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாத தனியா ஒரு இடத்தை ஒதுக்கி கொண்டு காலத்தை ஒதுக்கி கொண்டு அதற்கு எந்த இடையூறும் இல்லாத ஆக்கி கொண்டு செய்யணும் என்ற போது அந்த பயிற்சி காலத்துல செய்துட்டோம்னா அதன் பிறகு இந்த பயிற்சியில வந்த பலனெல்லாம் சாதாரண காலத்துல உதவியாவே இருக்கும். எனவே அந்த முறையில தான் மௌனம் வரும். எனவே இந்த விலங்கினத்திலிருந்து வந்த பதிவுகளை மாற்றுவதற்கு எண்ணத்தையும் மாற்றணும், செயல்களையும் மாற்றணும்.
எண்ணத்தை மாற்றுறதுக்கு தவம் வேணும், செயல்களை மாற்றுவதற்கு அற உணர்வு வேணும். இது இரண்டையும் நல்ல முறையில் நாம் பழகிக்கொள்வதோடு இனி வருங்கால நீங்க பாருங்க, இப்போ சாதாரண மக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் குண்டலினி யோகிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதுவும் அவங்க எவ்வளவு தூரம் அதை பயிற்சி செய்யறாங்களோ அதுக்கு தகுந்தவாறுன்னு வச்சுக்கலாம். ஆகவே இப்படியே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 1000 குழந்தைகள் உற்பத்தி ஆச்சுப்போம். அந்த 1000 அடுத்தது நம்ம ஊர் கணக்குப்படி ஒவ்வொருவருக்கு 4 குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4000 ஆயிடும் அடுத்த தலைமுறையில். அந்த மாதிரி இருந்து தான் உலகம் நன்மையாகுங்க தவிர இப்ப இந்த உலகத்துல உள்ள சங்கடம், நாட்டில் உள்ள சங்கடத்தை போக்குறதுக்கு அரசியல்வாதிகளால் தெரியாதுன்றீங்களா? எல்லாத்த விட பெரிய பெரிய ஞானிகளும் விஞ்ஞானிகளை விட இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகள் வாழ்க்கை தரத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு பெரிய பெரிய நிபுணர்கள் அவங்க தான். நான் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். ஆனா 2 இடத்துல, அதாவது நமக்கு ஒரு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தா அவங்க ஓட்டாண்டிடுவாங்க. ஏன்னா ஆண்டின்னா எங்கும் நிறைந்த ஒரு பொருளையே ஆண்டி என்று சொன்னது விரிந்த நிலை, அதிலேயே நினைச்சு கொண்டு இருக்கக்கூடியவன ஆண்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டிக்கு எல்லாரும் எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுங்க. அதை பார்த்தா இன்னொருத்தன் இதே போல நானும் ஆண்டிதான் சொன்னான். அவன் போட்டிருக்க மாதிரி சொக்கா துணி எல்லாம் சாயத்தில் வச்சு அதுதான் சொல்றது. 1.5 கால ஆளுன்னு அந்த காலத்து கணக்குப்படி, அதாவது காவிக்கு அரைனா, மொட்டைக்கு உரனா, கொட்டைக்கு காலனான்ட்டு அந்த காலத்துல கணக்குப்படி 1.5 காலம் ஆளுன்னு சொல்லுவாங்களே இல்லையா, இந்த மாதிரி வச்சுக்கிட்டான். யார் கொடுப்பாங்க அவனுக்கு? ஒன்றும் இல்லை. அப்போ பார்த்தா 2 வேலையாச்சு. அப்புறம் பசி, சட்டி எடுத்துக்கிட்டு கூட எடுத்துக்கிட்டு வெளியே போகிறான். அப்போ என்னப்பா யாரு நீ? நான் ஆண்டி. ஓஹோ, ஓட்டாண்டியா? அவன் தான் ஆண்டி, இவன் ஓட்டாண்டி. இந்த ஓட்டாண்டிக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒன்றும் ஓட்டுக்கு தான் ஆண்டியா இருக்காங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்கு பாருங்க, இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கலாம். அவ்வளவு பெரிய அறிவு இருக்கு. அவங்களுக்கு இல்லாத திட்டம் இல்லை, எல்லாம் இருக்கும். இன்னைக்கு இந்த நாட்டுக்கு பட்ஜெட்ல 10 கோடி இன்னொன்னு செலவுனா 10 கோடியில 2% எவ்வளவு வருது, 1% எவ்வளவு அரசியல்வாதிகளுக்குன்னு அன்னைக்கே கணக்கு பண்ணிட்டு, அந்த அளவுல இருக்கிற ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலர் இந்த உண்மைநிலையை உணர்ந்து கொண்டு மனித சமுதாயத்தை சீர்திருத்தம் திருப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் திரும்பினா, ஒரு 10 பேர் திரும்பினா இந்த உலகத்தை மாற்றன்னு சொல்லுவாங்க. நீங்க பாக்குறீங்க நம்ம நாட்டில் கூட இந்த சீஃப் மினிஸ்டர்களுக்கு இல்லாத அதிகாரம் இல்லை. ஆனா அவ்வளவுதான் நாம் என்ன சொல்ல முடியும். அவ்வளவு அதிகாரம் உண்டு, அவ்வளவு. இப்ப அவர்களை நீங்க எப்படி திருத்த முடியாது. அதனால இந்த குழந்தை பிறப்பில இருந்து வளர்க்கும் பொறுப்பில இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து இந்த நாட்டுக்கு என்ன தேவைன்னா, குழந்தைகளை நல்லபடியா உற்பத்தி பண்றதுக்கு என்னதான் நம்ம அறிவுரையை கொடுத்து வந்தாலும் அதை பள்ளிக்கூட படிப்பை சரிப்படுத்துறதுக்கு இந்த சைனிக் ஸ்கூல்னுட்டு ஒண்ணு இருக்குது. நம்ம நாட்டிலேயும் அந்த திட்டம் இருக்குது. அது 8 வயசு 9 வயசுல அனுப்பிச்சிட்டோம்னா 20 வயசு வரைக்கும் அவன் நல்லா படிப்பு சொல்லி விட்டுருவான். எந்த துறையிலேயே ஒரு நிபுணனா இருப்பான். அப்புறம் மிலிட்ரிக்கு வேணும்னு எடுத்துவாங்க, என்ன வீட்டுக்கு வந்துடுறான்னு வச்சுக்கலாம். அதே திட்டத்தை உலகத்தில் உள்ள நம்ம நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்க முடியும், இந்திய நாட்டு வசதிப்படி. அதை அப்படி செய்தா முடியும் என்று சொன்னால், அதுக்காக அந்த சிந்தனையை கொடுக்கறதுக்கு, அதை செய்யக்கூடியவனாக தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறதுக்கு நாம தயாரா இருக்கணுங்க. தேர்ந்தெடுக்கிற ஆளு நல்ல ஆளா தேர்ந்தெடுக்கிறதுக்கு இங்க நான் சரியா இருந்தா தானே. இல்லைன்னா எந்த தலைவன் வருவான்? ஆளத் தெரியாதோ பெரும்பாலும் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியர், கோழை, கயவர், கொலைஞர், தடியர்கள், ஏழை, நோயுற்றோர் என்பதையே காட்சியம். அதனால நாம் இந்த அரசியலை போய் நேரடியாக திருத்திட முடியாது. இன்னும்
எந்த இடத்துலையும் எந்த திருத்தம் செய்யணும் என்றது முனைந்தான்னு வச்சுங்க, அன்னைக்கே பிடிச்சது சரி. எந்த திருத்தம் செய்யவே முடியாது. அதாவது ஒவ்வொன்றும் ஒரு குழு, அந்த குழுக்கு ஒரு பணம், அதுக்கு ஒரு வருவாயை தேடி வச்சுட்டு இருக்காங்க. அந்த குழு உடைக்கவே முடியாத உலகத்துல யாராவது நினைக்கலாம் அதை செய்துள்ளாங்க, இதை செய்துள்ளாங்க, அதை செய்யலாங்க. நான் 50-60 வருஷ காலமாக ஆராய்ந்து வந்தேன், அனுபவத்தோட சொல்றேன் இந்த பேச்சு. ஆகவே அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு என்ன வேணும், இன்னைக்கு என்ன இருக்குது, நான் என்னென்ன செய்யணும், உலகத்துல மனிதனாக பிறந்துட்டேன், நான் என்ன செய்யணும், அப்படியே அமைதியா இருக்கணும்னா உங்களுடைய குழந்தை தவத்துல என்ன மனம் 4 சொல்றாங்க பாருங்க. பிரத்யாகார, தாரண, தியானம், சமாதின்னு. பிரத்யாகாரன்றது மனதை ஒடுக்கி புலன்கள்ல இருந்து விடுவிச்சு கொள்றது. அதன் பிறகு தாரணம் என்றது ஒரே நேரத்தை ஒரே பொருளை நினைக்க பழகிறது. அப்புறம் தியானம் என்றது அந்த உயிரிலேயே அடக்கி வைப்பது. அப்ப சமாதி என்றது பரம்பொருளோட கலந்து நிற்பது. இந்த 4 பயிற்சி தான் நம்ம குண்டலினி யோகத்துல இருக்கோம். அதனால இந்த துரியாதீத பயிற்சி எடுக்கிறப்போ இந்த 4 பயிற்சி வந்துட்டு இது ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நிமிஷம் காலையில மாலை செய்துட்டு மற்ற உடல் பயிற்சி செய்துட்டு வந்தா இதுவரையிலும் நாம் வாழ தெரியாத செய்த கேடுகள் எல்லாம் உடல்ல நோயா இருக்கு, அந்த நோய்கள் எல்லாம் நீக்கிக் கொள்ளலாம், மனதையும் சரியா வச்சுக்கொள்ளலாம், எப்படி வாழணும்னுட்டு வாழலாம். அதுக்கு மத்தியில் வரக்கூடிய சங்கடங்களை தீர்க்க முடியாதனாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை பெறலாம். எனவே இவ்வளவுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக மனவலில கொடுக்கக்கூடியதாக அமைய ஒரு பயிற்சி தான் மௌன நோன்பு என்று சொல்லி அவருடைய பெருமை உணர்ந்து மதிப்புணர்ந்து இங்கே கலந்து கொண்ட அந்த அனைவரையும் இந்த நல்ல என் மனம் குளிர வாழ்த்தி அவர்கள் வாழணும், அவர் தொழில் வாழணும், அவர் குடும்பங்கள் வாழணும், இன்னும் உலகம் வாழணும். அவருடைய உள்ளத்துல உடல்ல இருந்து எழக்கூடிய அலைகள் எல்லாம் இந்த உலகத்தை நன்மையாக்கி அமைதியாக்கி தெளிவை கொடுக்கறதுக்குரிய சக்தியாக மாறணும் என்று எல்லாம் வல்ல இறைநிலையோடு மனதை இணைத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.